ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்கிறதுன்னு தான். அதுக்கு முதல்ல அடுப்பில் வந்து ஒரு மண்கடாயை வச்சுக்கலாம். மண்கடாயில் வந்து நல்லெண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு தேவையான அளவு வரமிளகாயை எடுத்து விதையெல்லாம் எடுத்துட்டு வந்து கிள்ளி சேர்த்துக்க போகிறேன். வரமிளகாய் நல்லா வதங்கின பிறகு சின்ன வெங்காயத்தை நல்லா வந்து தட்டி சேர்த்துக்கலாம். கூடயே வந்து கருவேப்பிலையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் இது எல்லாம் நல்லா வதங்குற பிறகு கொஞ்சமா இஞ்சி பூண்டு வந்து தட்டி வந்து சேர்த்துக்கலாம். பேஸ்ட் வந்து சேர்க்க வந்து தேவையில்ல. இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுடலாம். கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தவிர வேற எந்த ஒரு மசாலாவுமே நம்ம வந்து சேர்க்க போறது இல்லை. அவ்வளவுதான். நல்லா வந்து வெங்காயம் வந்து ஃப்ரை ஆன பிறகு நம்ம வந்து சின்ன சின்னதா நறுக்கி வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து நல்லா சேர்த்து கிளறி கிளறி மூடி மூடி விட்டு எடுத்தோம் அப்படின்னா சிக்கன் சிந்தாமணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மிளகாவோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்குற அளவுக்கு நம்ம வந்து வேக விடணும் சிக்கனை. தேவையான அளவு வந்து உப்பும் இப்போ வந்து சேர்த்துட்டோம். நல்லா மூடி மூடி வேக வச்சுக்கலாம். பாருங்க, ஓரளவுக்கு நல்லா இப்போ வந்து ஃப்ளேவர் வந்து வந்துட்டு இருக்கு. மிளகாய் நல்லா வந்து இதுன்னு வதங்கி சூப்பரான சிக்கன் சிந்தாமணி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தூவி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். மண் சட்டியில் வந்து இருக்கவும் அடுப்பை ஆஃப் பண்ணாலுமே வந்து நல்லா கொதி கொஞ்ச நேரம் வந்துட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா பாருங்க, சூப்பரான சிக்கன் சிந்தாமணி ரெடி. வாங்க சாப்பிடலாம்.